செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக பார்க்குறவங்களும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் நான் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். இது எங்களுடைய பெரிய மாமா வீடு. வடலூரில் தான் இருக்குது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது நெய்வேலியாக இருந்தாலும் வடலூரில் தான் இப்போ எல்லாருமே செட்டில் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் தைப்பூசம் அன்னைக்கு சாமி கும்பலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் போயிட்டு சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பூவெல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு முருகரை நம்ம சாமி கும்பிட்ட பிறகு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் பூஜையை போட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு எப்போவுமே காலையில் போயிருக்கேன், ஈவினிங் போயிருக்கேன். ஆனால் நாங்கள் போன டைம் கிட்டத்தட்ட மதியான டைமாக ஆயிடுச்சு. ஸோ வெயில் ரொம்ப அடித்தனால பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அன்றைக்கி ரொம்ப வெயில் அடிச்சிச்சு. ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து வேற போனோம். உள்ளே வேற வண்டியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும். எல்லா ஊர்லேருந்தும் இந்த கோயிலுக்கு வருவாங்க. நான் நெய்வேலியில் இருந்துட்டு வடலூருக்கு வருவேன். கோயிலுக்கு பக்கம்தான் நெய்வேலி. இருந்தாலும் நான் அங்கேருந்து பஸ் பிடிச்சிட்டு அப்போல்லாம் நான் அப்பா கூட வந்த ஞாபகம்லாம் எனக்கு இருக்குது. அப்போல்லாம் வரும்போது ஏன் பொண்ணு எப்படி இப்போ கடத்தரில் கேட்குறாலோ அதே மாதிரிலாம் நான் கேட்ட ஞாபகம்லாம் எனக்கு இருக்குது. ஜோதியெல்லாம் பார்க்கறதுக்கு எங்கள் அப்பா என்னை ஷோல்டரில் தூக்கி வச்சுட்டு ஜோதியெல்லாம் காட்டுனதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. என் குட்டி பொண்ணு என் பொண்ணு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வண்டியில் கிளம்பி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக கந்தசஷ்டி கவசம் புக்கு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எப்போவுமே ஃபோன்லேயே நான் படிச்சுட்டு இருந்தேன். சரி கையில் வச்சு புக்கு வச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடத்தெருவுலாம் நிறையா போட்டிருந்தாங்க. உப்பு ஜார்லாம் வாங்கணும்லாம் நினச்சிட்டுலாம் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஒரு இடத்துல போகிற வழியில் மோர் பானகம் எல்லாமே கொடுத்தாங்க. எல்லோரும் ஒரு டம்ளர் ஆளுக்கு வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பு ஏற்றிட்டு நடந்தோம். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ வெயில். அக்கா ஊர்லேருந்து சொன்னாங்க எப்போதுமே அந்த தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் அவ்வளோ வெயில் அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி தான் நான் அதை அனுபவித்தேன். ஏன்னா சாயங்காலம் போல் தான் கோயிலுக்கு போயிருக்கேன். ஊருக்கு போயிருக்கும் போது மாத பூஜைக்கெலாம் அங்கே பக்கத்தில் தானே கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நடந்து போகிற தூரம் தான் கோயில். அங்கெல்லாம் போவோம். சரி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நல்ல மொட்டை வெயிலில் நாங்கள் குழந்தைங்களை வேற கூப்பிட்டுட்டு போனது. ஏன்னா சாயங்காலம் ஊருக்கு போகணுங்கிற பிளான் இருந்ததுனால காலையிலே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்பினோம். போகிற வழியெல்லாம் வள்ளலாரோட இடத்துல அன்னதானம்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் அவரோட பாட்டு அவருடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஆடியோ ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கூட்டம். அங்கேருந்து ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லோரும் கையை ஒரு ஆளும் கையை பிடிச்சிட்டு அந்த சைடு கிராஸ் பண்ணி போனோம். நிறைய கடை இருந்துச்சு. ஆனால் பசங்களுக்கு எல்லாம் இருக்கிற பொருள் தானே எதுக்கு வாங்கிட்டு சும்மா சிம்பிளாக ஏதாவது வாங்கி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரிட்டன் வரும்போது வாங்கி தரோன்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டு போயாச்சு. என் சின்ன பொண்ணை என் வீட்டுக்கார் நல்லா ஷோல்டரில் தூக்கி வச்சுட்டு கூப்பிட்டு போனார். என்னோடய அப்பா என்னை கூப்பிட்டு போன ஞாபகம் எனக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் இப்போ இல்லை. ஆனால் அவரை எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்கும் போதும் செய்யும் போதும் அவர் செஞ்சதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ என் ஹஸ்பண்ட் குழந்தைய தூக்கிட்டு போனதப்போ எனக்கு ஞாபகம் வந்தது. அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த ஜோதியில். எங்களுக்கு கீழே நின்று பார்த்தா தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணுவாருன்னா ஜோதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் தூக்கி வச்சு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் காட்டுவார். பாருமா ஜோதி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு காட்டின ஞாபகம்லாம் எனக்கு வந்தது. செம கூட்டம் கோயில். அந்த வெயிலையுமே கூட்டமாக இருந்தது கோயில். சரி போயிட்டு சும்மா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஆனால் ஜோதி பார்க்கல. ஏன்னா அது டைமுக்கு தான் காட்டுவாங்க. போன நேரத்துக்கு கூட்டமாக இருந்தனால சரி குழந்தைங்களும் ரொம்ப வெயில் இருந்தனால சரி நம்ம இப்போதைக்கு சாமி மட்டும் கும்பிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு அங்கே மட்டும் சாமி மட்டும் கும்பிட்டு கிளம்பிட்டோம். அங்கே ஒரு இடத்துல சப்ஜா சீட் போட்டு ஒரு ஜூஸ் பானகம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் சாமியை சூடை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஊருக்கு போகிற வேலை தான். இந்த தடவை ஊருக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிற மாதிரியே இருந்தது. குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். அதே மாதிரி தைப்பூச கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. இதில் ஒரு என்னென்னா என் நாத்தனாரும் கூட கூப்பிட்டு வந்தோம். அவங்களால எங்களை மீட் பண்ண முடியல. அந்த கூட்டத்தில் நாங்கள் ஒரு பக்கம் இருந்தோம், அவங்க ஒரு பக்கம் இருந்தோம். 2 பேரையும் பார்க்க முடியாமல் இருந்துச்சு. சரி ஒரு வழியாக அங்கே சாமி அங்கேயும் காட்டணும்னு சொல்லிட்டு ஷோல்டர்லாம் தூக்கி வச்சு காட்டினாங்க. வந்த டயர்டு எல்லாரோட முகத்துலேயும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்து வந்தோம்.
எப்போவுமே பக்கத்தில் நடந்து போய் பைக்கில் கூட்டு போவாங்க, பக்கத்தில் இருந்து நடந்து போய் தான் பார்த்துருக்கோம். இந்த தடவை தான் ரொம்ப தூரம் பார்த்தது. அதுக்கப்புறம் அந்த அணையா அடுப்பெல்லாம் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து வள்ளலார் பற்றி இருக்குது. நமக்கு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் காட்டுறதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணலை. வெயில் ரொம்ப அடித்தனால சாமி கும்பிட்டு குழந்தைங்கள வீட்டுக்கு கூட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் மனசுக்கு தோணுச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் நான் ஊருக்கு வரும்போது ஒரு நாள் நினச்சி தான் வந்தோம். ஆனால் 3 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து தைப்பூசம் அன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. சரி திங்கட்கிழமை ஒரு நாள் ஸ்கூல் லீவ் விட்டோம், பக்கத்தில் ஒரு நாள் தானே லீவ் போட்டுட்டு ஒரேடியாக சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லினோம். அப்புறம் அங்கே வந்து ஒரு இடத்துல வெள்ளருக்கு பிள்ளையார் வந்து செஞ்சாங்க, வாங்கணும்னு நினச்சேன். சரி அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டு புக்கு மட்டும் எனக்கு வேண்டியதை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பசங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி எல்லாம் 1 பை 1 எல்லாம் லைன் கட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாத்தனாரை பார்க்கறதுக்காக எங்களை ஒரு இடத்துல ஒரு தாத்தா பாட்டியோட கடையில் வந்து பின்னாடி உட்காந்துட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு அவர் கிளம்பிட்டாரு. அங்கே இருந்த கொஞ்ச நேரத்தில் பசங்க அங்கே அங்கேன்னு ஓடி நல்லா அட்டகாசம் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் உப்பு ஜார்லாம் கேட்டோம். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எதுவும் வாங்காமல் வந்துட்டோம். ஒரு நாள் வந்துட்டு 3 நாள் ஸ்டே பண்ணி போக வேண்டிய இடத்துக்குலாம் போயிட்டு நல்லபடியாக என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். நெய்வேலியை கிராஸ் பண்ணும்போது எனக்கு எப்போதுமே இருக்கிறது அந்த ஆர்ச்சிகேட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு ஃபீலிங் வரும். என்னோட தொடர்ந்து வீடியோ பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மீ. பை பை மை டியர் செல்லக்குட்டீஸ்.